டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் சாத்தியமாங்கிற கேள்வியும் சந்தேகமும் நம்ம எல்லார் மனதிலும் இருக்குது. சத்து மாத்திரை சாப்பிட்றேன், நல்ல டாக்டரை பார்க்குறேன், நல்ல மருந்து சாப்பிட்றேன், நல்ல யோகா பண்ணுறேன், டயட் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களோடு நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, நம் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்குறி நான் ஆரோக்கியமாக இருக்கேனா அப்படிங்கிறது தான். அதுக்கான பதில் பெரும்பாலும் இல்லைங்கிறது தான். இன்றைக்கு ஆரோக்கியத்தை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பயணம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் எதுவுமே இல்லாத காலத்தில் கூட எவ்வாறு நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் ஆரோக்கியமாக இருந்தார்கள்ங்கிற கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இல்லையா? உங்கள் பாட்டி அடிக்கடி இருமல் தும்மல்லாம் அவஸ்தைப்பட்டாங்களா? உங்கள் தாத்தாக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்ததா? உங்களுடைய கொள்ளு தாத்தாக்கு சர்க்கரை நோய் இருந்ததா? இந்த கேள்விக்கான பதிலெலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லைங்கிறது தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அப்போல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லைம்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கு இருந்ததை விட அவர்கள் நிச்சயமாக நம்மை விட ஆரோக்கியமாக ஆயுளோடு இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா? இந்த உண்மைக்கான அடிப்படை என்ன? பொதுவாக ஒவ்வொரு வீடுகள்லையும் வீடை அழகுபடுத்துதல் ஆரம்பித்து வீட்டு சமையலறை வரை, உணவு சாப்பிடுவதில் ஆரம்பித்து இறை வழிபாடு வரை ஒரு கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றி வந்த ஒரு சமூகமாக நாம் இருந்ததால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இருந்து வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தில் அந்த ஒரு இயல்பை மறைந்து போன ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகுதான் நம்மில் நிறைய பேருக்கு தினசரி மாத்திரைகளோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு சுலபமான நம்மை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாம் வீட்டில் அழகுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம், இந்த தாவரத்துடைய மருத்துவ பயன்களை அறிந்து தினசரி வாழ்க்கையில் இதை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு காயகல்ப மருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கற்பூரவல்லிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. கற்பூரவல்லி சளிக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சளிக்கு மட்டும்தானா? கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கற்பூரவல்லி நல்லது. அப்போ அந்த கற்பூரவல்லியுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 10 மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது மட்டுமல்ல, கற்பூரவல்லி வெறும் ஆரோக்கியத்திற்கான மருந்து மட்டுமல்ல, அது ஆயுளுக்கான மருந்தும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கற்பூரவல்லி அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு காயகல்ப மூலிகை அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக நாம் பிறக்கின்ற நேரங்களில் பால்ய வயதுன்னு சொல்லக்கூடிய வயதில் நம்ம எல்லாருக்கும் கபம் கூடுதலாக இருக்கும். பிறகு மத்திய வயதுன்னு சொல்லக்கூடிய வயதில் பித்தம் கூடுதலாக இருக்கும். கடைசியாக வயதாகும் போது நமக்கு வாதம் கூடுதலாக இருக்கும். ஆனால் மரணம் நிகழ்கின்ற தருவாய் அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புல இந்த வாதத்தோடு தேவையற்ற கபம் மிகுந்து போகும்போது அது நமக்கு உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியது தான் இன்றைக்கு கபத்தால் ஏற்படுகின்ற அடைப்பும், கபத்தால் பாதைகளில் மூச்சுக்குழல்களில் ஏற்படுகின்ற அடைப்பும். இந்த அடைப்பு தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் நோயை உண்டாக்கக்கூடிய, மரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சளி தொந்தரவும் சரி, வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற சளி தொந்தரவும் சரி, கபத்துடைய மிகுதியும் சரி, நிறைய நேரங்களில் நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ கபத்தை குறைக்கக்கூடிய, தேவையற்ற கழிவாக உடலில் உற்பத்தியாகக்கூடிய கபத்தை குறைக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ரசாயனங்களும், நம்முடைய வாழ்வியலில் நம்ம உடல் உருவாக்கக்கூடிய உடலை பாதிக்கின்ற ரசாயனங்களும் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய, கழிவாக இருக்கக்கூடிய அந்த கபத்தை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த காயகல்ப மருந்து எதுனா கற்பூரவல்லி தான். கற்பூரவல்லி சளிக்கு மருந்து. ஆனால் ஏன் சளிக்கு மருந்துங்கிறதுக்கான காரணம் இதுதான். கற்பூரவல்லி இலைகளை தினசரி ஒரு 2 இலைகளை மட்டும் நம்ம மென்று சாப்பிட்டோம்னா இந்த கழிவாக உற்பத்தியாகக்கூடிய கபம், வெறும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கபம் அல்ல, செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கபம், பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய கபங்கள், உடலுடைய இரத்த நாளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஸ்டோதோரோதம்னு சொல்லக்கூடிய கொழுப்பு மற்றும் தசைகளுடைய அடைப்பை உருவாக்கக்கூடிய கபங்கள் வரை உடலை விட்டு வெளியேறி விடுவதை பார்க்க முடியும்.
இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய இந்த கபம் கழிவாக வெளியேறக்கூடியது அப்படிங்கிறது நம்ம உடம்புல மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வேண்டும் அப்படின்னா அதற்கு பெரிய அளவில் நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. மிகச் சுலபமாக ஒரு நாளைக்கு 2 கற்பூரவள்ளி இலைகளை மென்று சாப்பிட்டாலே போதும். 2வது வாய் துர்நாற்றம்ங்க. இன்றைக்கு வாய் துர்நாற்றத்தால் குழந்தைகள், பெண்கள், ஏன் ஒரு கணவன் மனைவியே விவாகரத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய் துர்நாற்றம் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. திருப்பூர் கேம்பில் ஒரு கணவன் மனைவி என்னை வந்து பார்த்தாங்க. முதல்ல கணவன் வந்தார், அவர் ஒரு உடல்நல பிரச்சனைக்கு பேசி போனார். அடுத்து மனைவி வந்தாங்க. அப்போ அவங்களோட உடல்நல பிரச்சனைகளை பேசும்போது, இப்போ போனவர் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சார் அப்படின்னாங்க. அப்போ நான் ஏமா 2 பேரும் ஒன்றா வரல அப்படின்னும்போது, இல்லைங்க இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையினாலே அவர் என்கிட்ட பேசுறது இல்லை, எங்கள் 2 பேரும் விவாகரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. என்ன காரணம் கேட்டால் இந்த வாய் துர்நாற்றம் தான். ஆனால் இதற்காக பல் மருத்துவரை பார்த்தாச்சு, வயிறு டாக்டரை பார்த்தாச்சு, எண்டோஸ்கோப்பி பண்ணியாச்சு, ஏன் துர்நாற்றம் வருதுங்கிற காரணமே எனக்கு புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஒரு 5 நிமிடம் கண்ணீர் விட்டு ஓன அழுதாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? வெறும் காலையில் எழுந்த உடனே வெந்நீர் வைத்து வாய் கொப்பளித்து விட்டு 2 கற்பூரவள்ளி இலைகளை போட்டு நன்றாக மென்று 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 அதில் வரக்கூடிய சாறை விழுங்காமல் உமிழ்ந்து கொண்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் டெய்லி காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் செய்யுங்க. 30 நாள் கழித்து வந்து உங்களுடைய வாய் துர்நாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு. 30 நாள் கழித்து வந்தபோது 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. என்னன்னு கேட்டால் அந்த வாய் துர்நாற்றம் 99% எங்கே போச்சுன்னே தெரியல டாக்டர். இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையை நீக்குவதற்காக நான் இதுவரையிலும் பல லட்சங்கள் கூட செலவு செஞ்சு மருத்துவம் பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை. ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு கற்பூரவள்ளி இலையை மென்று சாப்பிடும்போது இத்தனை அழகாக வாய் துர்நாற்றம் தீரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது நடந்தது. இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனையினால் தன்னம்பிக்கை இழந்து போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே அந்த தன்னம்பிக்கை இழந்த நிலையை மாற்றி ஆரோக்கியப்படுத்துவதற்கு பெரிய மருந்து மாத்திரைகள், பற்கள் நிபுணர்கள், வாய் மருத்துவ நிபுணர்கள்லாம் தேவையில்லை. 2 கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு போதும். 3வது, கோவிட் பெருந்தொற்று இன்னைக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் நம்ம பீடிக்கப்பட்டோம். நிறைய பேர் நல்லபடியாக இறைவனர்களால் மீண்டு வந்துட்டோம். ஆனால் மீண்டு வந்த பிறகு கூட எப்பொழுதுமே இருமல், சளியோடு போராடக்கூடிய ஒரு நிலையும், எப்பொழுதுமே கடுமையான பாதிப்போடு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோங்கிற ஒரு நிலையும். பெரிய அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கேன், ஆனால் ஒரு மீட்டிங்கில் போய் உட்காரும்போது இந்த இருமல்னால் ஏற்படுகின்ற முகச் சுருக்கங்களும், சில நேரங்களில் கொஞ்சம் எல்லாரும் என்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழலும், ஒரு லிஃப்டில் ஏற போகும்போது லிஃப்டில் நான் ஏறின பிறகு சுற்றி இருக்கவங்க 2 பேர் டக்குன்னு லிஃப்டை விட்டு வெளியில் போகிறத பார்க்கும்போதும், என்ன உயர் அதிகாரியாக இருந்தாலும் என் மனதில் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. அப்போ இந்த சிரமத்தை நீக்க நான் என்ன செய்யணும், என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கற்பூரவள்ளி ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கோவிட் பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வந்த பிறகு இரவு நேரங்களில் படுக்கும்போது ஏற்படுகின்ற வறட்டு இருமல், தொடர்ந்து ஏற்படுகின்ற இருமல், சளியோடு கூடி ஏற்படுகின்ற இருமல் வரை இந்த இருமல் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இருமலை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்தாக நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து எதுனா கற்பூரவள்ளி தான். சும்மா கற்பூரவள்ளி இலையை 2 எடுத்து காலை 2 இரவு 2 மென்று சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். இல்லை கற்பூரவள்ளி இலையை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தை வைத்து வேக வைத்து அதை பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டாலும் போதும். நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல், அதே போல காய்ச்சலுக்கு பிறகு ஏற்படுகின்ற இருமல், இப்போ ஒரு வகையான தொற்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொற்றுக்கு பிறகு இடைவிடாமல் நமக்கு ஏற்படுகின்ற இருமல் வரை அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இன்றைக்கு சைனஸ் நோயினால் போராடுறோம். அந்த சைனஸ் நோய்க்காக மருந்து சாப்பிடுவதும், மூக்கில் சொட்டு மருந்து விடுவதும்னு நிறைய பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த சைனஸ் நோயை குணப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி எது தெரியுமா? இந்த கற்பூரவள்ளி இலைகளை கொண்டு பிடிக்கக்கூடிய ஆவி தான். நிறைய பேர் ஆவி பிடிக்கும்போது சில வகையான யூக்கலிப்டஸ் கலந்த மருந்துகளை போட்டு ஆவி பிடிக்கிறோம். அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. நுரையீரலை சுருங்க வைக்கக்கூடிய மோசமான ஒன்று, கண்களை பாதிக்கக்கூடிய மோசமான ஒன்று. அப்போ என்ன பண்ணணும்? நல்லா கொதிக்கிற தண்ணியில் நன்றாக பிசைந்த அந்த கற்பூரவள்ளி இலைகளை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா இதிலிருந்து எடுக்கக்கூடிய மனம் மிருதுவாக நுரையீரல் பகுதிக்குள்ள, மூக்கு பகுதிக்குள்ள, சைனஸ் கிளாண்டில் போகும்போது
உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அனைத்தும் வெளியில் கொண்டு வருவது மட்டுமல்ல, மிகப்பெரிய மாற்றத்தையும் நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வேகமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி, குறிப்பாக சைனஸ் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவி பிடிப்பதாலேயே ஆரோக்கியத்தை மீட்டி கொடுக்கக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த கற்பூரவள்ளி இலைகளை பற்றி சொல்லலாம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கு போய் ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து நம்ம சுவாசம் பண்ணி மூக்கு அடைப்பு, சைனஸ் நோய்களை குறைச்சிக்கணுமா, இல்லை வெறும் கற்பூரவள்ளி இலைகளை போட்டு கொதிக்க வைத்து அதில் வரக்கூடிய ஆவியை கொண்டு நம்முடைய சைனஸ் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் ஆவி பிடித்தது கற்பூரவள்ளி இலைகளை பிடித்து சேர்த்து செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன், நிறைய ஆசிரியர்கள் என்னை பார்க்க வருவாங்க, ஒரு கிளாஸ் கூட முழுசாக எடுக்க முடியல, அப்படி பேச ஆரம்பித்தாலே இருமல் வருது, என்ன செஞ்சாலுமே என்னோட இருமல் குறையலன்னு வருத்தத்தில் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கற்பூரவள்ளி இலைகளை போட்டு மென்று சாப்பிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு கிளாஸ் எடுக்க போனாங்கன்னா, இந்த யூடியூப் பார்க்கக்கூடிய, யூடியூபில் பேசக்கூடிய நிறைய பிரபலங்கள் கூட இன்றைக்கு தொண்டை பிரச்சனையினால் தொடர்ந்து பேச முடியாமல், அவங்களுடைய ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன். அவர்களுக்கெல்லாம் சிறந்த வகையில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கற்பூரவள்ளி இலைகள் தான். கற்பூரவள்ளி இலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு அதை கொஞ்சம் அவங்க வெந்நீர் குடிச்சிட்டு கிளாஸ்க்கு போனாங்கன்னா, வெந்நீர் குடிச்சிட்டு உறக்க பேச போனீங்கன்னா உங்களுக்கு எந்த இருமல் பிரச்சனையோ செருமல் பிரச்சனையோ ஏற்படாது. அடிக்கடி தொண்டை கட்டால் அவதிப்படுபவர்கள், உரத்த குரலில் பேச வேண்டிய வேலையில் இருப்பவர்கள், பாடல் பாடுபவர்கள், நிறைய படிப்பவர்கள், பேசுபவர்கள், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, 2 கற்பூரவள்ளி இலைகளை வாயில் போட்டு மென்று வெந்நீர் சாப்பிட்டாலே அந்த சிரமம் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். வெறும் நுரையீரல் மண்டல நோய்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஜீரண அஜீரண நோய்களுக்கும் கற்பூரவள்ளி ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு தாத்தா 94 வயது, ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இறைவன் அருளால் அவருக்கு சர்க்கரை நோய் கிடையாது, இரத்த கொதிப்பு கிடையாது, இதய நோய் கிடையாது, மனநோய் கிடையாது, இந்த வயசுக்கான எந்த நோயும் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய பெரிய நோய் என்னென்னா பசி இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரலாம் சாப்பிட்லனாலும் வயிறு மந்துன்னு தான் கிடக்கு. பசிக்கலைன்னு சாப்பிட்லன்னு சொன்னால் பசங்கள்லாம் பயப்படுறாங்க. ஒரே ப்ரெஷர், பசிக்காமல் சாப்பிட்றதுக்கு அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டார். அவருடைய மகன் ஒரு மருத்துவர். அவரோட ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன், சார் இதெல்லாம் கொடுக்காதீங்க சார், ஆயுர்வேத மருந்தெல்லாம் நம்பிக்கை இல்லை சார், வீட்டில் செய்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க சொல்லுங்கள் சார். அவருக்கு கற்பூரவள்ளி இலைகளை சொன்னேன். காலையில் எழுந்த உடனே உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு, நீங்கள் 9 மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா 8:30 மணிக்கு ஒரு கற்பூரவள்ளி இலை, மதியானம் அதே போல் 12:30 மணிக்கு ஒரு கற்பூரவள்ளி இலை, மாலையில் அதே போல் 8:30 மணி 7 மணிக்கு ஒரு கற்பூரவள்ளி இலை. இதை மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டோன்னா உடம்புல உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படாது அப்படின்னு சொன்னேன். அவர் 1 மாதம் கழித்து திரும்ப வரும்போது சொன்னார், ஒரு 10% பசி வருது, ஒரு இட்லி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு விருப்பம் வருதுன்னாரு. 6 மாத காலம் கழித்து சொல்கிறாரு, நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், ஐ எம் ஹெல்த்தி. இதற்கு உதவி செய்தது எதுனா கற்பூரவள்ளி இலை தான். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளம் பெண்கள், வயதானவர்கள், இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், புற்றுநோய் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவர்கள், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பசி இல்லை, பசி இல்லை, பசி இல்லை, சாப்பிடவே மாட்டாங்க. நமக்கே தெரியும், சாப்பிடாம மாத்திரை கொடுக்க முடியாது. அப்போ சாப்பிடாம மாத்திரையும் கொடுக்க முடியாது, சரியாக சாப்பிட்றதும் இல்லை. அப்போ உடல் வீணாகி போகும்ல. அப்போ உடல் வீணாகி போகக்கூடிய இந்த சூழலை மாற்ற வேண்டும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அப்போ செய்ய வேண்டியது இந்த இலைகளை சாப்பிடுவது தான். தினசரி காலை உணவுக்கு, மதிய உணவுக்கு, இரவு உணவுக்கு 30 நிமிடம் முன்பு ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை சுத்தம் செய்து மென்று சாப்பிட வைங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். வியர்வை அப்படிங்கிறது உடலில் இருந்து செல்ல வேண்டிய ஒரு கழிவுங்க. அந்த கழிவு உடலை விட்டு செல்லலைன்னா உடல் சூடு அதிகரிக்கும், தோல் வறட்சி அதிகரிக்கும், தோலில் அரிப்பு அதிகரிக்கும், ஏன் சிறுநீரக நோய் கூட ஏற்படும். யாருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட போகுதுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட போகுது அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட வேர்வை வருவது நிச்சயமாக நின்று போய்விடும். அப்போ வேர்வை வருவது நின்று போச்சு அப்படின்னா அடுத்த 1 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் கிட்னி ஃபெயிலியர் தான். அதனால தான் வியர்வையை உண்டாக்கக்கூடிய சிகிச்சை, இலை குளியல், வாழை இலை குளியல், சூரிய குளியல் செய்யும் போது கிட்னி நோய் படிப்படியாக நீங்கிறத குறையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் வாழை இலை குளியல் போல நமக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள்லாம் ஏன் கிட்னிக்கு உதவி செய்யுதுன்னா, இயற்கையாக வியர்வையை உருவாக்கக்கூடிய அத்தனை காரணிகளும் சிறுநீரகத்துக்கு உதவி செய்யும். அப்போ யாரெல்லாம் வியர்வையே இல்லாமல் அவதிப்படுகிறீர்கள், பொதுவாக இதை கேட்கும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன டாக்டர்
சம்மரில் இருக்கோம், வேர்வை தாங்க முடியல, கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி கஷ்டத்தில் வேர்வை அதிகமாக இருக்கிறதுன்னு கஷ்டப்படுறீங்களோ, அதே போல் வேர்வை வரலன்னு கஷ்டப்படக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் 2 கற்பூரவள்ளி இலையை டெய்லி மென்று சாப்பிட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக வியர்வை ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அட்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அலர்ஜி நோய், உடம்புல அப்படியே பிப்பு எடுக்கும். சும்மா ஒரு துளி திருவல்லிக்கேணி கோயிலில் கொடுத்தாங்க பிரசாதம், புளி சாதம், அப்படி வாயில் போட்டு அப்படி வாஷ் பண்ணிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே உடம்புல அப்படியே உள்ளு குத்துற மாதிரி குத்தும். அப்படி தொட்டாங்கன்னா போதும், அப்படியே முட்டையாக வந்துடும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு படுத்து எடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோ, இல்லை குளிச்சோ, இல்லை பித்தத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டு, இல்லை ஒரு அலர்ஜி மாத்திரை சாப்பிட்டா தான் குறையும். அந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய அந்த அட்டிகேரியா நோய்க்கு கற்பூரவள்ளி முதலுதவி மருந்து. டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு கூப்பிட்டார், ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். இந்த கண்ணில் ஒரு வீக்கம், உதடில் இவ்வளோ பெருசாக ஒரு வீக்கம், உடம்பெல்லாம் வீக்கம். சார், ஹோட்டலில் நல்லா இருந்ததுன்னு மட்டன் சாப்பிட்டேன், இப்படி வீக்கம் வந்து என் உடம்பு என்னை படுத்துது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் சார். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா என்ன ஆச்சு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒவ்வாமை நோய் இருக்குன்னா? இருக்குது சார், ஆனால் அப்பப்போ ஒரு ஆன்டிஹிஸ்டமின் மருந்தை சாப்பிட்டுப்பேன், 2 இயர்ஸாக எதுவும் இல்லை. ஃப்ரெண்டு ஏதோ ஒரு புதிய ஹோட்டல், நல்ல ஹோட்டல், மட்டன் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே இப்படி ஆயிடுச்சு சார். வழக்கமாக போகிற அலர்ஜி மாத்திரை போட்டேன், டாக்டர் அவில் ஊசி போட்டார், எனக்கு குறையில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு நான் மீட்டிங் போகணும் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு வந்தார். அவருக்கு நான் அந்த கற்பூரவள்ளி இலைகளை எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் வீட்டு வாசல்லையே வச்சுருக்கார். சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும்னு. கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து 2 மிளகு, ஒரு கரண்டி சக்கரை வச்சு அப்படியே சுற்றி மென்று சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பி ஃபோட்டோ அனுப்புனார். 50% குறைஞ்சிருந்தது. 3 ஹவர்ஸில் சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு. அட்டிகேரியா நோய்க்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய முதலுதவி மருந்துகளில் வெற்றிலைக்கு அடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடியது கற்பூரவள்ளி தான். ஒற்றை தலைவலி, யாருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி நோய் இருக்கோ அவர்களுக்கு ஒற்றை தலைவலியை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கற்பூரவள்ளி தான். இன்றைக்கி தலைவலி, பித்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி, சரியாக சாப்பிட்றதுனால ஏற்படுகின்ற தலைவலி, கோடையில் நடந்து போய் விட்டு வரும்போது ஏற்படுகின்ற தலைவலி, வயிற்றில் ஏற்படுகின்ற உபாதைகளால் ஏற்படுகின்ற மலச்சிக்கலால் ஏற்படுகின்ற தலைவலி வரை அத்தனை தலைவலிக்கும் சிறந்த தீர்வு எதுனா இந்த கற்பூரவள்ளி தான். கற்பூரவள்ளி இலைகளை மென்று சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு பழக்க மாற்றத்தை வைங்க. டெய்லி காலையில் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 இலையை எடுத்து வாயில் போட்டுங்க. அவ்வளவு சிறப்பாக தலைவலிகள் குணமாகி போகிறத நம்ம பார்க்க முடியும். கற்பூரவள்ளியுடைய இன்னொரு மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? சிறந்த சிறுநீர் அகற்றி. உடம்புல நீர் கோத்து போயிருக்கு, சரியாக ஒன்றுக்கு போல், கை கால்லாம் கொஞ்சம் பாரமாக இருக்குது, வீங்கினா மாதிரி இருக்குது, யாராவது கஷ்டப்படுறீங்கன்னா 2 கற்பூரவள்ளி இலையை வாயில் போட்டு நல்லா மென்று அந்த ஜூஸை குடிங்க. ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போக ஆரம்பிக்கும். ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை கால்லாம் அப்படியே இலச்சி போயிடுறத பார்க்க முடியும். சிறுநீரக நோயாளிகளும் இதய நோயாளிகளும் இதை செய்யக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு பொட்டாசியம் சோடியம் மாறுபாடு ஏற்படும் போது பாதிப்புகள் அதிகப்படும். பொதுவாக பெண்கள் இரத்த சோகையோடு இருக்கும்போது, மாத விலக்கோடு இருக்கும்போது, பிரயாண காலத்திற்கு பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா உடனே நீர் இறங்கி போகிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகள் முதல் கொண்டு, அதிகப்படியாக ஏற்படுகின்ற உதிரப்போக்குகள் முதல் கொண்டு, வெள்ளைப்படுதல் வரை நீக்கக்கூடிய சக்தி கற்பூரவள்ளிக்கு உண்டு. இதை விட முக்கியமான ஒரு பயன் என்ன தெரியுமா கற்பூரவள்ளிக்கு? பொதுவாக கற்பூரவள்ளிக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கின்ற சக்தி உண்டுங்க. எந்தெந்த தாவரங்கள் வெட்டி ஒட்டி வைத்து வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கிறதோ அது அனைத்துமே எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. பொதுவாக வாஸ்துல முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டை வெளியிலேருந்து பார்க்குறவங்க, பிரயாணம் பண்ணுறவங்க பார்க்குறவங்க ஏதாவது இருக்குன்னா, யாரெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இடத்துல கற்பூரவள்ளியுடைய ஒரு தாவரம் தெரியுதோ அந்த இடத்துல அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து அந்த கற்பூரவள்ளி தாவரத்தால் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்போ திருஷ்டியாக நம்ம பூசணிக்காய் தொங்க விடுவோம், படிகாரம் தொங்க விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டு வாசலில் உள்ளே போகக்கூடிய இடத்திற்கு வலப்பக்கமோ 2 பக்கமோ நீங்கள் வந்து ஒரு கற்பூரவள்ளி செடியை மட்டும் தொங்க விட்டிங்கன்னா போதும், பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதே போல் வீட்டில் பணத்தை வரவழைக்கணும்னா, நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கணும்னா பெருசாக மெனக்கிட வேண்டாம், கற்பூரவள்ளி செடியை வீட்டில் வச்சாலே போதும். உங்கள் கற்பூரவள்ளி செடியை வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கனாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணம் கொழிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கற்பூரவள்ளி அவ்வளவு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். இந்த கற்பூரவள்ளியோட பயன்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஓவராலாக சொல்லணும்னா காயகல்ப மருந்து,
நோயுற்றவர்கள், நோய் அற்றவர்கள் யாராக இருந்தாலுமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களை தீர்க்கவும் இந்த கற்பூரவல்லியை பயன்படுத்துங்க. கற்பூரவல்லி இன்றைக்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில், காயகல்ப மருந்துகளில் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இதை முழுமையாக பயன்படுத்தி ஒரு 100 நாட்கள் கற்பூரவல்லியை தினசரி பயன்படுத்திய பிறகு உங்கள் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பயன்கள் பற்றி என்னிடத்தில் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு அனுபவமாக பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது கற்பூரவல்லியை பற்றி கேள்வி இருக்குன்னா தாராளமாக கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நிச்சயமாக அந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், டெலகிராம் ஸ்டேட்டஸில், உங்களோட சோஷியல் மீடியா குறிப்பாக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போய் சென்று அடைவதற்கு உங்களால் ஆன முயற்சியை செய்ய முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.